வேடுவர் தலைவனான குகனை சந்தித்து தோழமை கொண்டார். குகன் அவர்களை அங்கேயே தங்கும்படி வேண்டினார். குகனின் அன்பில் நெகிழ்ந்த ராமர் குகனோடும் ஐவரானோம் என்று அவரையும் தன் தம்பியாக ஏற்றார். ஸ்ரீராம பாதுகை. ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் சித்திரகூடத்தில் சிறிய குடில் அமைத்து வாழத் தொடங்கினர். பரதன் தன் தாய் கைகேயி மீது கோபம் கொண்டான். ஸ்ரீராமரை சந்தித்து அயோத்திக்கு திரும்பும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டான். சொன்ன சொல் தவறாத ராமனோ பரதனை தேற்றினார். பரதன் ஸ்ரீராம பாதுகைகளை தன் தலையில் தாங்கி அயோத்திக்கு திரும்பினான். அயோத்தியின் புறச்சோலையில் நந்தி கிராமம் என்ற இடத்தில் பரதன் தங்கினான். அங்கு ஸ்ரீராம பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி அதன் பிரதிநிதியாக நாட்டை ஆண்டு வந்தான். ஜெய் ஸ்ரீமன்.